அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். அல்ஹம்துலில்லா, எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் நம்ம இணையறதுல ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லா, நிறைய சகோதரிகளை, பழைய சகோதரிகளை இப்போ பார்க்க முடியுது. அல்ஹம்துலில்லா, புது சகோதரிகள் கூட வந்திருக்கீங்க. அல்ஹம்துலில்லா, ஜஸாக்கல்லாஹு கைர். நம்ம இந்த 30 நாளுமே நமக்கு ரமதான் வந்துருச்சு. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்றைக்கி நோன்பு வச்சுருக்கோம். நாளையிலேருந்து நீங்கள் நோன்பு வைப்பீங்க. ஸோ நம்மளுடைய நோன்பு வந்துருச்சு அப்படிங்கன்னோடனே நோன்புக்காக நம்ம நிறைய நற்செயல்கள் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதில் மிக முக்கியமானது பார்த்திங்க அப்படின்னா, குரானை நம்ம ஓதணும், நிறைய ஓதணும் அப்படின்லாம் நமக்கு ஆசை இருக்கும். ஆனால் சிலரால் நிறைய ஓத முடியும், சிலரால் கொஞ்சம் தான் ஓத முடியும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இறைவன் நம்மளுடைய சக்தியை அறிவான். ஸோ நம்ம சக்திக்குட்பட்டு நம்மளுடைய அமல்களை செய்யலாம், நிதானமாக செய்யலாம். இப்போ இன்றைக்கி நம்ம இணைந்திருக்கக்கூடிய நோக்கம் இன்னும் இன்ஷா அல்லாஹ் இந்த 30 நாளுமே நம்ம இணைய போகிறதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, அல்குரானில் இருக்கக்கூடிய வசனங்களை நம்ம என்னைக்கு பேச போகிறோம். குரானில் அல்லாஹ் இதெல்லாம் பேசியிருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முதல்ல நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அந்த ஒரு நியத்தோடு தான் நம்ம இணைஞ்சிருக்கோம். குரானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜுசூக்கள் வாரியாக பிரித்து ஒவ்வொரு ஜுசூலையும் அல்லாஹ் என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான கண்ணோட்டம். இது எக்விப்டாக எல்லா வசனங்களையும் நம்ம இந்த 30 மினிட்ஸில் கவர் பண்ணிட முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் அதனுடைய சாராம்சங்கள், இந்த அளவுக்கு இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஜுசூவில் இருக்கா அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள் லைஃப்பில் என்ன சூழல், என்ன நேரத்துலையும் அல்ல என்ன சுச்சுவேஷன்லையும் நீங்கள் என்ன பண்ணலாம், குரானை எடுத்து பார்த்து அதைப்படி புரிஞ்சு உங்கள் லைஃப்பில் நீங்களே அதுக்கான சொல்யூஷனை கொண்டு வந்துக்கிறலாம். சரியா? ஸோ அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம இணைந்திருக்கோம். இன்னும் இன்ஷா அல்லாஹ் இணைய போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த 30 நிமிடமும் வகுப்பு இருக்கும். ஸோ இந்த வகுப்பில் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் தான், எல்லாருக்கும் எளிதாக புரியக்கூடிய விஷயமாகத்தான் நம்ம பேசுவோம். முதல் ஜுசு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஜுசு தான். சூரா பக்கராவும் சூரா ஃபாத்திஹாவும் அதில் இருக்கும். சூரா பக்கராவுடைய பாதி வசனங்கள் இருக்கும். இப்போ இதில் இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்களை நான் 2ஆக இப்போ உங்களுக்கு காமிக்க விருப்பப்படுறேன். ஒன்று சைக்காலஜிக்கலாக. சைக்காலஜினா என்ன? இன்றைக்கி ரொம்ப ட்ரெண்டிங்கான விஷயமாக இருக்குல்ல. யாரை பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சைக்காலஜி அப்படிங்கிறோம். சைக்காலஜி மேலே நமக்கு அவ்வளோ பெரிய ஆர்வம் இருக்குல்ல. ஏன் தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா ஏன் சைக்காலஜி மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அப்படின்னு? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். சைக்காலஜினால ஏன் ஆர்வமா இருக்கோம்னா, நம்மளே புரிஞ்சுக்க முடியும். அடுத்தவங்கள புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். எஸ், சூப்பர், குட். அதாவது நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அந்த சைக்காலஜி மேலே எல்லாருமே ஒரு வகையான ஒரு ஆசையோடையும் ஒரு ஒரு ரொம்ப ஆர்வத்தோடையும் நம்ம இருக்கோம் இல்லையா? அதே சமயம் இன்னொரு விஷயம் இருக்குது, ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது. என்ன அப்படின்னா சோஷியாலஜி. சோஷியல், சமூகம் அப்படிங்கிறத பற்றி ஏதாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோஷியாலஜி கேள்விப்பட்டிருக்கேன். நான் சோஷியாலஜி தான் படிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். சோஷியாலஜினா ஒரு சமூகம் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல சமூகம் எப்படி உருவாகணும், நம்ம எப்படி சமூகத்தோட மிங்கிளாகி இருக்கணும் அப்படின்றது. சூப்பர். ஸோ சோஷியாலஜி அப்படிங்கிறது சமூகம் ரீதியாக இருக்கும். சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் கொண்டதாக இருக்கும். எஸ். ஸோ இந்த சைக்காலஜியும் சோஷியாலஜியும் வேறு அப்படின்னு கிடையாது. இது ரெண்டுமே இணைந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். மிக முக்கியமாக குரானில் இதை பற்றிலாம் அல்லாஹ் பேசியிருக்கானா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு சமூகமும் தனிப்பட்ட ஒரு மனிதனோட தான் இணையுது. மனுஷன் இல்லாமல் சமூகம் வந்துருமா?
அப்போ நம்ம சைக்காலஜி அந்த சோஷியாலஜி ரெண்டையுமே இணைத்து பார்க்க போகிறோம். இந்த ஜுசு இந்த 30 நாளுமே ஒவ்வொரு ஜுசுக்களாக நம்ம பிரித்து பேசிக், இது வந்து அட்வான்ஸ்டு லெவல்லாம் கிடையாது, ரொம்ப பேசிக்காக அல்லாஹ் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் நாம் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ மொதல் விஷயம் சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது சிஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். கரெக்டா? அப்போ நான் ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கைக்கான பர்பஸை நான் கண்டுபிடிக்கணும். இந்த மனிதன் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுடைய பர்பஸ்க்காக தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி யாருமே பர்பஸ் இல்லாமல் இல்லை. கரெக்டா? யாராவது பர்பஸ் இல்லாமல் இருக்கோமா? எனக்குன்னு ஒரு 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 கோல் இருக்குது, எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது. அப்படி யார்கிட்டையாவது இல்லை அப்படின்னா அந்த டைமில் நம்ம என்ன செய்கிறோன்னே தெரியாது. நமக்கு நிறைய டிப்ரெஷன்ஸ் வரும், நமக்கு நிறைய கஷ்டங்களாக ஃபீல் பண்ணுவோம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான பர்பஸை தேடி கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த ஜுசு 1 சூரா பக்கராவில் அல்லாஹ் தெளிவாக சொல்லுவான். அந்த சூரா ஃபாத்திஹாவில் தெளிவாக இருக்கும் நம்மளுடைய பர்பஸ் என்ன, நம்ம ஏன் படைக்கப்பட்டிருக்கோம், நம்மளோட வேலை என்ன, நம்ம யார் பேச்சை கேட்கணும், இதெல்லாம் இறைவன் சொல்லுவான். ஸோ மொதல் விஷயம் ஒரு மனிதனுடைய பர்பஸ். ரெண்டாவது விஷயம் அவனுடைய ஈமான், அவனுடைய நம்பிக்கையை வந்து பேசும். இப்போ நம்ம சைக்காலஜிக்கலாகவே நம்ம எதை நம்புகிறோமோ எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆவோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குரான் தான் அது சொல்லுது, நம்புங்கங்குது. அல்லாஹ் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கான் அப்படிங்கிறத குரான் தான் சொல்லுது. நமக்கு ரொம்ப நெற்றி ரோமம் அளவுக்கு ரொம்ப சமீபத்தில் இருக்கான் அப்படின்னு குரான் தான் சொல்லுது. அப்போது நம்ம யாரை நம்பி யாருடைய வழிகாட்டுதலை எடுத்துக்கிறணும் அப்படின்னு பார்த்தா அங்கே நிற்கிறது வந்து அல்லாஹ் தான். அப்போ அல்லாஹுடைய வழிகாட்டுதலை எனக்கு யார் சொல்லுவா? இங்கே நான் யாரை அப்படி நம்ப முடியும் அப்படின்னா, அல்லாஹ் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறணும். எதெல்லாம் சரியானதோ அது எல்லாம் அல்லாஹ்கிட்ட இருந்து தான் வருது. எது எல்லாம் தவறானதோ அது எல்லாம் ஷைத்தான்கிட்ட இருந்து வருது, தஜ்ஜால் கிட்ட இருந்து வருது. ஸோ இப்போ இந்த கான்செப்டை வச்சு சரியான வழிகாட்டுதலை நாம் பெறணும். இதில் ரொம்ப அழகான ஒரு ஆயத்து கூட இருக்கும் சூரா ஃபாத்திஹாவில், ஈயாக்க நாபுது வ ஈயாக்க நஸ்தாயின். இதை வந்து அஃபர்மேஷனாகவும் கூட நீங்கள் ரெகுலராக கூட சொல்லலாம். இறைவனையே அதாவது நம்மளை படைத்த ரப்பையே முழுமையாக நம்ம ஏற்றுக்கிறோம், முழுமையாக நம்ம நம்புகிறோம், அவனோட வேலைகளை நான் கரெக்டாக செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆயத்தை வச்சு நம்ம மிகப்பெரிய விஷயத்தையே கொண்டு வரலாம். ஸோ கைடன்ஸ், நம்ம அல்லாஹ்வை நம்பி சரியான விஷயத்தை நம்பி யார் சரியான விஷயத்தை சொன்னாலும் கேட்டு நடக்கக்கூடியவர்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. ரெண்டாவது, இந்த மனநிலை மாற்றங்களை பற்றிலாம் இறைவன் பேசுகிறான். அது என்ன மனநிலை மாற்றங்கள்? மனநிலை மாற்றங்கள் இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நேரத்துக்கு நல்லா இருப்போம், ஒரு நேரத்துக்கு சோகமாக இருப்போம், ஒரு நேரத்துக்கு கோபமாக இருப்போம். இப்படி எல்லா வகையான மனநிலையும் நமக்கு இருக்குமா இருக்காதா? எல்லா நேரமும் நம்ம ஒரே மனநிலையில் இருக்க மாட்டோம். இதில் அல்லாஹ் தெளிவாக ஒரு 3 வகையான மனநிலையை பற்றி பேசுவான். அதாவது பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லலாம், அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு டைம் நம்ம எப்படி இருப்போம்னா, ரொம்ப நம்பிக்கையோடு இருப்போம், ரொம்ப அப்படியே சாந்தமாக
அவ்வளோ நம்பிக்கையோட ரொம்ப அழகாக இருப்போம். இன்னொரு டைம் ஆஃப் பீரியடில் நம்ம தான் நல்லவங்களாக இருப்போம். இன்னொரு டைம் ஆஃப் பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பேடுக்கு போவோம். ரொம்ப ரொம்ப கெட்ட ஆட்களாக கூட நம்ம மாறுவோம். காஃபீர்கள், நிராகரிப்பாளர்கள் அப்படின்னு இறைவன் சொல்லுவான். 3 பேருமே நம்ம தனித்தனி ஆட்கள்னு நினைக்க வேண்டாம். ஒரே ஆள் தான் 3 பேராகவும் மாறுவாங்க. குழப்பமாக இருக்கா? கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஒரே ஆள் தான் ஒரு நேரம் மூமீனாக இருப்பாங்க, ஈமான் கொண்டு அல்லாஹ் சொல்கிற எல்லாத்தையும் நம்பி சரி தப்பு என்னன்னு பார்த்து எல்லாம் இருப்பாங்க. பட் சிச்சுவேஷன் மாறக்கூடியது தானே. ஸோ அவங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல சம்டைம்ஸ் என்ன ஆவாங்க, அவங்களுடைய அந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே தவறாகவும் மாற வாய்ப்பு இருக்குது. 3வது ஒரு கேட்டகரி நயவஞ்சகர்கள்னு இருப்பாங்க. அதுவும் எப்படி, ஒரு கட்டத்தில் நான் கெட்டது செஞ்சு தான் ஆகணும், ஆனால் என்னால் செய்ய முடியாது, அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நல்லது செய்கிற மாதிரியே கெட்டது செய்யக்கூடியவராக இருப்பாங்க. இந்த 3 வகையான பர்சனுமே 3 வகையான பர்சன் கிடையாது. ஒரே பர்சனுக்கு இருக்கக்கூடிய 3 மல்டிபிள் டிஸார்டர்ஸ்ன்னு நம்ம அவ்வளோ பெரிய வார்த்தைகளுக்கு போக தேவையில்ல. பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மனநிலை மாற்றங்கள். நீங்கள் கேட்கலாம், இல்லை நான்லாம் காஃபீர் இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, அல்லாஹ் அடுத்த ஆயத்தை, அதாவது இதே சூரா இதே இந்த ஜுசூவில் இந்த ஆயத்துகளில் தெளிவாக சொல்லுவான், உங்களை நீங்கள் எவ்வளோ தப்பு செஞ்சுருந்தாலும் மன்னிக்கக்கூடியவனாக நான் இருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ நம்ம எந்த தப்புமே செய்யாமல் அல்லாஹ் எப்படி மன்னிப்பான்? நம்ம எந்த தப்புமே செய்யாமல் எப்படி இங்கே வாழ முடியும்? அதுக்குன்னு அப்போ நான் தப்பு செய்கிறத ஆமோதித்து சொல்லித்தரேனா, தப்பு செய்யலான்னு சொல்லித்தரேனா அப்படின்னா அப்படி கிடையாது. நாம் தப்பும் செய்வோம், நல்லதும் செய்வோம் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒத்துக்கிறணும். ஏன்னா நம்மள பல பேருக்கு அவங்க தான் என்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, அவங்க தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு அடுத்தவங்கள தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய, நானும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அப்போது நான் அதுக்குன்னு நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு வருத்தப்படக்கூடாது, செல்ஃப் கில்ட்டுக்குள்ளே போகக்கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே அந்த தப்பை எப்படி சரி பண்ணலான்ட்டு போயிட வேண்டியது தான். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இதுதான். முதல்ல நாம் நம்மளை புரிஞ்சுக்கிறணும். இது எல்லாம் குரானில் தான் இருக்குது. நான் என்னுடைய வார்த்தைகள் எதுவுமே நான் பேசலை. குரானை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்கு முடிஞ்சால் குரானுடைய ஆயத்துகள் எடுத்து பாருங்கள். ஜுசு 1 மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோ விஷயங்கள் சொல்லுவான் அல்லாஹ். அதை நீங்கள் சிந்திக்கும் போது தான் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அப்போ இந்த 3 விஷயமும், இந்த பர்சனாலிட்டி 3மே நமக்கு இருக்கும், மற்றவங்களுக்கும் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மன அமைதி இதுக்காக நம்ம எல்லாரையுமே பொறுத்து உணரணும். இந்த பொறுமை அப்படிங்கிறதுக்கு நமக்கு அர்த்தம் தெரியலை. பொறுமை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு விஷயத்த நான் நல்லது கெட்டது சொல்லித்தரேன், நான் நல்லது கெட்டதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த செயலை நம்ம பொறுப்பெடுத்து செய்யணும். அதே சமயம் அமைதியான முறையில், அடக்கமான முறையில், அன்பான முறையில் சொல்லணும், செய்யணும். ஸோ இந்த இடத்துல முதல் ஜுசு முழுக்க நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் பில்டிங், நம்ம எப்படி இருக்கணும், நம்ம குணநலங்கள் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி தருவான். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பொறுப்புணர்வாக இருக்கணும், நன்றி உணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் பேசுவான். நன்றி, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, எல்லாரும் எனக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம், ஆனால் நான் போய் யாருக்கும் நன்றி சொல்ல மாட்டேறேன். எல்லாரும் எனக்கு மன்னிப்பு கேட்கணும், என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் நான் போய் யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேறேன். இல்லைன்னா யாராவது என்கிட்ட மன்னிப்பு கேட்டால், யாராவது எனக்கு நன்றி சொன்னால் அதை நான் கண்டுக்கிறவே மாட்டேறேன்.
இது இது நம்ம நினைக்கலாம், அல்லாஹ் கிட்ட தான் நம்ம நன்றி சொல்லணும், அல்லாஹ் கிட்ட தான் நம்ம வந்து மன்னிப்பு கேட்கணும், அல்லாஹ் கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஆனால் அல்லாஹுடைய அடியார்கள், அல்லாஹுடைய வேலைக்காரர்கள் தானே இங்கே எல்லோரும் இருக்கோம். இப்போ நம்ம வாழ்கிறது அல்லாஹுடைய வேலைக்காரவர்களோட. நான் ஏன் இந்த வார்த்தையை அழுத்தமாக சொல்கிறேன், வேலைக்காரவங்க அடியார்கள்னு சொல்லலை, வேலைக்காரர்கள்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம மனசில் அந்த ஒரு சமத்துவம் தேவை. அதனால தான் அல்லாவும் குரானில் ஆபுத் அப்படின்னு தான் பேசுவான். ஆபுதுகள் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள், ஒரு வீட்டில் வேலைக்காரவங்க இருக்காங்கன்னா அந்த வேலைக்காரவங்களுக்குள்ளே யாராவது ஹை லோ அப்படி ஏதாவது இருப்பாங்களா? எல்லாருமே வேலைக்காரவங்க தான். அப்போது நம்மளோட இதில் என்றைக்குமே நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன், இந்த தொழில் செய்கிறேன், இல்லை இந்த அளவுக்கு பணம் வச்சுருக்கேன், இந்த குலத்தில் பிறந்திருக்கேன், இந்த ஊரில் பிறந்திருக்கேன், இந்த நாட்டில் பிறந்திருக்கேன் அப்படின்ற வகையில் எப்போவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, எனக்கான அந்த ப்ரைடு வந்து இருக்கவே கூடாது. ஸோ அதை வந்து புரியணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் அதிகமான இடத்துல ஆபுத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவான். ஆபுத்னா அடிமை. அடிமைன்னா நமக்கு புரிகிற ஸ்லாங்கில் சொல்லணும்னா வேலைக்காரவங்க. அப்போ குரானில் நான் தேவையான முழு சமத்துவமும் இங்கே இருக்குது. நம்மளில் இருப்போம், நான் வந்து முஸ்லீமாகவே பிறந்திருக்கேன், இவங்க வந்து ஹிந்துவாக இருந்து முஸ்லீம் ஆனாங்க, இல்லை வேறு இதுலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா கூட நமக்கு ஒரு சின்ன இருக்கும் தான். அவங்களுக்கு வந்து பொம்பளை பிள்ளையே இருக்குது, 3மே பொம்பளை பிள்ளை, எனக்கு 4 பசங்க, இப்படி ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு பெருமை இருக்கத்தான் செய்யுது. நான் குரான் மனனம் செஞ்சுருக்கேன், எனக்கு குரான் இந்த அளவுக்கு ஓத தெரியும், எனக்கு குரானை பற்றி பேச தெரியும், இப்படி ஏதோ ஒரு வகையில் நாம் ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க உயர்வு தான் அப்படின்னு நம்ம நம்பிகிட்ருக்கோம். பட் அப்படி கிடையவே கிடையாது. எல்லாரும் சமந்தான், எல்லாரும் தப்பு பண்ணுவோம், எல்லாரும் நல்லதும் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். ஸோ இந்த விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் தான் நாம் அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். சரியா? நானும் தப்பு பண்ணுவேன், மற்றவங்களும் தப்பு பண்ணுவாங்க. ஆனால் யார் அந்த தப்பை உணர்ந்து அதை சரி செய்ய நினைக்கிறாங்களோ அவங்கள தான் அல்லாஹ் நேசிப்பான். தப்பே பண்ணாதவங்களை நேசிக்க மாட்டான். இதுக்கு எடுத்துக்காட்டு வேணும்னா நீங்கள் இந்த ஜுசூவில் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஷைத்தானுக்கும் நடந்த அந்த பிரச்சனையை பார்த்தாவே புரியும். அதே மாதிரி பனு இஸ்ராயல்கள் அவங்களுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்துட்டே இருந்தான். ஆனால் ஒவ்வொரு அந்த ரஹ்மத்தையுமே அவங்க எப்படி உதாசீனப்படுத்தினாங்க தெரியுமா? அந்த அந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் உள்ளே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் கொடுத்தும் அவங்க அல்லாவை மறந்தும் அல்லாவுக்கு மாறு செஞ்சும் இருந்தால் கூட அல்லாஹ் மீண்டும் மீண்டும் அவங்கள வந்து மன்னிச்சுக்கிட்டே இருந்தான். ஸோ வலைக்கம் சலாம். நபி பேர் சொன்னீங்களா? அந்த நபி பேர் என்ன திரும்ப சொல்றீங்களா? எந்த நபி? ஆதம் நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கும்போது நடந்த விஷயங்கள் வரும். அது கொஞ்சம் நீங்கள் வந்து ஆழமாக படித்து புரிஞ்சு பார்க்கணும், படித்து புரியணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கான்செப்ட்ஸ் கிடைக்கும் அதுலேருந்து. ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த இது சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்து நிறைய விஷயங்களை இறைவன் இங்கே கொடுக்குறான். அதே மாதிரி திருமணத்துடைய ஒழுங்கு, ஒரு திருமணம் அப்படிங்கிறது எப்படி என்னென்ன எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது, இது ரொம்ப நம்ம திருமணம்னோடனே தலாக்க மட்டும்தான் யோசிப்போம். அல்லாஹ் ரொம்ப நிறைய விஷயங்கள் பேசுவான். திருமண ஒழுங்குகள் பற்றி ஃபஸ்ட்டு ஜுசூலையே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ். சரியா? இப்போ அடுத்து சோஷியாலஜிக்கல் கான்செப்ட். இப்போ நம்ம ஒரு தனிப்பட்ட மனிதன் இந்தந்த விஷயங்கள் அவனுடைய பர்சனல் கேரக்டரை கரெக்ட் பண்ணால் அவன் சோஷியல் கேரக்டரையும் கரெக்ட் பண்ண முடியும். இதைத்தான் இங்கே இறைவனும் சொல்கிறான். ஸோ சோஷியலாக நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இறைவன் பேசினா அப்படின்னு பார்த்திங்கன்னா சமூக ஒழுக்கத்தை பற்றி தான் மெயினாக பேசுவான். உனக்கிட்டையும் நீ ஒழுக்கமாக இரு, வெளியிலையும் ஒழுக்கமாக இரு.
இதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஸ்கூலில் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம். பட் வாட் வி டீச் இன் அவர் ஹோம், நம்ம வீட்டில் என்ன சொல்லித்தரோமோ என்ன செய்கிறோமோ அதைத்தான் குழந்தைங்க வெளியே செய்வாங்க. நம்மள எத்தனை பேர் ஒன்றுமே இல்லை, சிம்பிள், போகிற போக்கில் குப்பையை தூக்கி வீசிட்டு போவோம். அதே மாதிரி சாதாரணமான ஆட்களை எல்லாம் ஏதாவது ஒரு பேர் வச்சு கூப்பிடுவோம். குப்பைக்காரவங்க வராங்க அப்படின்னா எத்தனை பேர் குப்பைக்காரவங்க ஏதோ சம்வாட் உங்களுக்கு தெரிஞ்ச மரியாதையோடு சொல்கிறாங்க. எத்தனை பேர் குப்பைக்காரன், பழம் விற்கிறவன் அப்படின்னு அவங்களுடைய மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த விஷயம் வந்து ஆரம்பத்தில் சைக்காலஜிக்கலாகவே குப்பை எடுத்தாலும் பழம் விற்றாலும் நான் ஐஏஎஸ்ஸாகவே இருந்தாலும் எல்லாரும் அல்லாவுடைய அடிமை தான் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிருந்தா நான் வந்து சமூகத்தில் ஒழுக்கக்கேடாக நடக்க மாட்டேன். அப்போது அதையும் இதையும் ரிலேட் பண்ணி தான் வரும். ஸோ சமூக ஒழுக்கத்தை வந்து அல்லாஹ் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பான். நிறைய கதைகள் வரும், அந்த கதைகள் மூலமாலாம் இறைவன் பேசுவான். அதே மாதிரி பனு இஸ்ராயேல் இவங்களை வச்சு நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ இந்த சூரா பக்கராவோட இந்த ஸ்டார்டிங்லாம் ரொம்ப என்ன சொல்கிறது, நமக்கே கொஞ்சம் தடுக்கமாக இருக்கும். ஆனால் சூப்பரான விஷயங்கள், கட்டாயம் நம்மெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ அப்போ பனு இஸ்ராயல்கள் அவங்க நன்றி மறந்ததுனால அவங்க அவ்வளோ அடாவடித்தனமாக நடந்துப்பாங்க. இன்றைக்கி நம்ம வந்து நம்மளே வந்து நிறைய விஷயங்களை கடந்து வந்திருப்போம். இப்போ மழை பெய்யுது, வீடெல்லாம் தண்ணியாக இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டில் நாங்கள் கொஞ்ச நாள் இங்கே இருந்துக்கிறோம், கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துக்கிறோம் அப்படின்னு போனால் அங்கே நம்ம எப்படி இருக்கணும், நம்மளுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும். ஆனால் அங்கே போயிட்டு நம்ம அதிகாரம் செலுத்துறதுங்கிறது எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி எவ்வளோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இடத்த விட்டுட்டு, நம்மளோட குடும்பத்தை விட்டுட்டு இன்னொரு குடும்பத்தில் போய் ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு இன்னொரு குடும்பங்களை இது பண்ணி விட்டுட்டு, ஸோ ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற பேரில் என்ன சொல்கிறது, தேவையில்லாத விஷயங்களில் நம்ம போய் தலையிடுறது. ஸோ அப்படி இல்லாமல் ரொம்ப ஒழுக்கமாக நன்றியோடு நம்ம வந்து இருக்கணும். அதுக்கு இப்படிலாம் தப்பாக நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்னு பனு இஸ்ராயலை வச்சு எல்லாம் பேசுவான். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தீமெல்லாம். அடுத்து வந்து இந்த ஃபசாத் பற்றி பேசுவான். அதாவது குழப்பம் ஏற்படுத்துறது ஒரு விஷயத்தை, அதாவது நான் தான் சரி மற்றவங்கெல்லாம் தப்புங்கிறதுக்காக ஏதேதோ சொல்லி உங்களை குழப்பி விடுறாங்கல்ல, அல்லது நம்ம யாரையாவது குழப்பி விடுறோம்ல, அது எங்கேருந்து வருதுன்னு நமக்கே தெரியாது. நம்ம இஷ்டத்துக்கு பேசி அது தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வேறு மாதிரி குழப்பத்தில் போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய சுய லாபத்துக்காக ஃபசாது பண்ணக்கூடியவர்களை எச்சரிக்கை செஞ்சு இறைவன் பேசுவான். இன்னும் தலைமைத்துவத்தை பற்றி பேசுவான். தலைமைத்துவங்கிறது எந்த ஒரு அடிப்படையிலையுமே கொடுக்கக்கூடாது. அதாவது பிறப்பால் எந்த ஒரு தலைமைத்துவமும் இல்லை. நம்மளுடைய செயல், நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய ஆற்றல், இந்த மூணத்தை வச்சும் தான் ஒரு தலைமை பண்பு சரியாக வரும். அப்படி தான் தலைமை பொறுப்பு வழங்கப்படணும் அப்படின்னு இறைவன் பேசியிருப்பான். ஸோ லீடர்ஷிப்பை பற்றி இறைவன் பேசியிருப்பான். இன்னும் ஒப்பந்தங்களை பற்றி, கான்ட்ராக்ட்ஸை பற்றி பேசுவான். கான்ட்ராக்டை பற்றிலாம் ஜுசுலே பேசிடுறான். முதல்ல நமக்கு கான்ட்ராக்ட்னா என்னன்னு தெரியுதா? நம்ம இன்ஃபேக்ட் அதிகமாக குரானை பெண்கள் தான் ஓதணும்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்கள் நம்ம எத்தனை விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும்னு பாருங்கள். நான் சொல்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயங்கள். ஸோ கான்ட்ராக்ட் ஒரு விஷயத்தை நம்பிக்கையின் அடிப்படையில் நான் வந்து ஒத்துக்கிறேன், சரி இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அதை நான் வந்து அமல்படுத்தி காமிக்கணும். அது வீட்டிலையா இருக்கட்டும், அல்லது உங்கள் தொழிலையாக இருக்கட்டும், உங்கள் உறவுகள்லையாக இருக்கட்டும், உங்களுடைய நாடு விஷயங்கள் அரசியல் ரீதியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே. ஸோ அந்த ஒப்பந்தங்களை பற்றி ரொம்ப அழகாக இறைவன் பேசியிருப்பான். அதே மாதிரி யாரையுமே ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தக்கூடாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்போ நான் இருக்கேன், நான் வந்து உங்களை வந்து ஒடுக்குமுறைப்படுத்துகிறேன் அப்படின்னா, நீங்கள் விடுதலையான பிறகு நீங்கள் போய் இன்னொரு இடத்துல அராஜகம் பண்ணக்கூடாது. இதைத்தான் பனு இஸ்ராயல் பண்ணாங்க. பனு இஸ்ராயல் ஆல்ரெடி ஃபிரௌன் தான் வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். அப்போ அப்படி உள்ளவங்களை கஷ்டத்தில் இருக்காங்களேன்னு கொண்டு போய் வேறு இடத்துல பயணிக்கும்போது போகிற இடத்துலலாம் அவங்க அராஜகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது இந்த மாதிரி தான் நம்மளும் நாம் யாரையாவது வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் பெருசான பிறகு அவங்க நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீடுகளில் நம்ம பார்க்க முடியும். குழந்தைங்கள நீங்கள் ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஒரு கட்டத்தில் பிள்ளைங்க உங்களை வெறுத்துரும். அதே சமயம் உங்கள் குழந்தைங்கள ரொம்ப நீங்கள் வந்து செல்லமாக வச்சுருந்தாலும் வெறுத்துரும். ஸோ நடுநிலையாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த வரம்புகளை மீறக்கூடாது அப்படிங்கிறதையும் இறைவன் வந்து சொல்லியிருப்பான். ரொம்ப முக்கியம் பகுத்தறிவு. ரொம்ப ரொம்ப முக்கியம் பகுத்தறிவு. கொஞ்சமாக பகுத்தறிவுங்கிறது அதாவது நம்ம ஈஸியாக சொல்லுவோம், என்னாலலாம் வந்து ஆளுக்கு தகுந்தாப்பில் பேச முடியாது, சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் என்னால் இருக்க முடியாது, நான் எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிறது நம்ம பெருமையாக நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. பகுத்தறிவுங்கிறது எந்த சிச்சுவேஷனில் நாம் என்ன பண்ணணும், நிறைய அறிவு இருக்கும், அது வேறு. ஆனால் அந்த அறிவை எப்போ பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, அதுதான் பகுத்தறிவு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் எந்த சூழலில் எப்படி பயன்படுத்துகிறேன். அப்போ ஆளுக்கு தகுந்தாப்பில் பேசுகிறது நல்லதா அப்படின்னா நல்லது தான். ஆனால் என் சுயநலத்துக்காக அவங்கள கெடுத்து நான் பேசக்கூடாது, அவங்கள வழிகெடுக்கிற வகையில் நான் பேசக்கூடாது, அது தப்பு. அதே சமயம் அந்த சிச்சுவேஷனில் அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்கள வந்து ஒரு நார்மலுக்கு நான் கொண்டு வரணும், அவங்கள வந்து நான் வந்து நிதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போக்கில் நான் சில விஷயங்கள் பண்ணலாம். ஸோ எல்லாமே ஒரு வரம்பை வச்சு நம்ம பண்ணணும். அல்லாஹ்வுக்கு மீறக்கூடாது. அதாவது மிக முக்கியமாக சத்தியம் அசத்தியத்தை பற்றி ரொம்ப தெளிவாக அல்லாஹ் பேசுவான். சத்தியம் அதாவது உண்மை சரியானது, ஒழுக்கமானது, இந்த கேட்டகரியில் வச்சு நீங்கள் ஆளுக்கு தகுந்தாப்பில் சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் உங்களுடைய தாட்ஸையும் பிலீவ்ஸையும் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இதுக்கு பேர் மாற்றுறது கிடையாது, கரெக்ஷன். நம்ம எக்ஸாம் எழுதுகிறோம், இல்லை ஏதோ புக்கு அதாவது போர்டை பார்த்து எழுதுகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். சின்ன வயசில் நம்ம பண்ணியிருப்போம் இல்லையா, போர்டை பார்த்து எழுதியிருப்போம். ஏதாவது தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னா அடிச்சுட்டு எழுதுவோம் தானே. ரப்பர் இருந்தால் ரப்பரில் அழைப்போம், இல்லைன்னா அவ்வளோ பொறுமைலாம் இல்லைன்னா அப்படியே ஒரு கோடு போட்டு திருப்பி எழுதுவோம். இது வந்து மாறுதல் கிடையாது, கரெக்ஷன். அந்த மாதிரி தான் நாம் ஆளுக்கு தகுந்தாப்பில் நம்ம மாறுறது கிடையாது, நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதைத்தான் இறைவன் வந்து சொல்கிறான். ஸோ சைக்காலஜி கான்செப்ட், சோஷியாலஜி கான்செப்ட், இது ரெண்டுமே இறைவன் இங்கே பேசுகிறான். ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அகெயின் நான் ஒரு ரீகால் கொடுக்குறேன் பாருங்கள். சைக்காலஜியில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பர்பஸ், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ், மிக முக்கியமாக ஒத்துக்கிறது, அக்செப்டன்ஸ், இதை பற்றிலாம் இறைவன் பேசுவான். நம்ம அதிகமாக அந்த தற்பெருமை, இது அப்புறமேட்டு பிறப்பால் வரக்கூடிய பெருமை, இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து இருக்கக்கூடாது, அது வந்து என்னை குலைச்சிரும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கோட இறைவன் பேசியிருப்பான். சோஷியாலஜியாக பார்க்கும்போது சோஷியல் ரியாலிட்டியை இறைவன் பேசியிருப்பான். சமூகத்தில் நம்ம எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கிறது, தலைமைத்துவத்தை எப்படி ஃபாலோ பண்ணுறது, தலைமைத்துவத்தை எப்படி எடுக்கிறது, எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது, பகுத்தறிவுனா என்ன, நம்ம வந்து ஃபசாது செய்யும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இன்னும் ஒடுக்குமுறை வந்து செய்யக்கூடாது, செஞ்சால் என்ன ஆகும், ஒப்பந்தங்களை எப்படி பேணி பாதுகாக்கணும், இதை பற்றிலாம் இறைவன் வந்து பேசியிருக்கான். சரியா? ஸோ இந்த ஜுஸூவில் உங்களுக்கான ஒரு அஃபர்மேஷன் கூட நான் சொல்லித்தரேன் பாருங்களேன். அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம வந்து தைரியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், அதே சமயம் நேர்வழியில் போகணும்.
இறைவனுடைய நேர் வழிகாட்டுதலில் நான் தைரியமாக இருப்பேன், அன்பாக இருப்பேன், நேர்வழியில் போவேன். ஸோ இந்த கான்செப்டோட இன்றைக்கி கிளாஸ் வந்து முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். சரியா? ஸோ இன்றைக்கான செஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா? என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? யாராவது ஒருத்தவங்க மைக் ஆன் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டதை ரீகேப் பண்ணுங்கள் பார்ப்போம். என்னோடய செஷன், என் கிளாஸ் 30 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போது உங்களோட டர்ன். தாராளமாக நீங்கள் மைக் ஆன் பண்ணி என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். சொல்ல மாட்டிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கம்மா. நான் கொஞ்சம் லேட்டாக தான் சிஸ்டர் ஜாயின் பண்ணேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணேன். 11:10 கிட்ட தான். நான் வந்து என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அல்லாஹ் என்னை பற்றிலாம் அந்த ஜூஜு 1ல சொல்கிறான் அப்படிங்கிறது பெருமை பற்றி. பெருமை, நம்ம எந்த இடத்துல வந்து பெருமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும். சோஷியாலஜியாக இருக்கமா இல்லையா அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதை பார்த்து உணர்ந்துக்கலாம். தலைமைத்துவம் பற்றி சொல்கிறான். அப்புறம் யாரையும் நம்ம ஒடுக்குமுறை அதிகமாக பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறான். அப்புறம் ஒப்பந்தங்களை பற்றிலாம் அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் பனு இஸ்ராயல் வந்து எப்படி இருக்காங்க, அவங்கள வச்சு நிறைய இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பனு இஸ்ராயலை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க பண்ணாங்க இல்லையா அந்த மிஸ்டேக், அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சொன்னீங்க. அப்புறம் அஃபர்மேஷனுக்கு லாஸ்ட்டாக சொன்னது வந்து இறைவனோட அருளால் நம்ம எப்படி அன்பாக இருக்கணும், எப்படி நேர்வழியில் இருக்கணும், எப்படி நம்ம தைரியமாக இருக்கணும் அப்படிங்கிற அஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த ஜூஸ் 1ல இருக்குது. டெய்லி இன்ஷா அல்லாஹ் கூடியவர்களாக இருக்கணும். குட், அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து ஒவ்வொரு ஜுஸூலையும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிற பேசிக்ஸ் பார்ப்போம். ஸோ தாராளமாக நீங்கள் எல்லோரும் தொடர்ந்து வாங்க. ரெக்கார்டிங் இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் கிளாஸ்க்கே வாங்க, அதுதான் சிறப்பு. ஸோ நீங்கள் கிளாஸ்க்கே வாங்க, நிறைய நோட்ஸ் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம நோன்பு முடிஞ்சு, பெருநாள்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வைவா கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ வைவாவில் நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அண்ட் உங்களோட ரெக்கார்டெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் இன்ஷா அல்லாஹ் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நான் ஒன்று கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் எனக்கு ஒரு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல, அதுக்காக. சரியா? அண்ட் அதே சமயம் நம்மளுடைய முயற்சிகள் தான். இப்போ நான் பேசுனது எல்லாமே சாதாரணம் தான், உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தான். ஆனால் குரானில் இது இருக்குங்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரில. அதனால தான் குரான், ஏன்னா இப்போ இனி நீங்கள் இதை பற்றிலாம் பேசும்போது குரானை வச்சே நீங்கள் பேசலாம். குரானில் இருக்குது போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி குரானை வச்சே நீங்கள் பேசலாம். உங்களை யாராவது அடக்குமுறை செய்தாலும் கூட நீங்களும் யாரையும் அடக்குமுறை செய்ய மாட்டீங்க. சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓகேம்மா, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம். வேறு யாராவது ஏதாவது சொல்லணுமா? சரி, ஓகே. இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. வலைக்கம்